ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு வளர்ந்த 4 அடி ஸ்வீட் செர்ரி மரத்தை வந்து நான் பிடுங்கி நட்டிருந்தேங்க. அந்த வீடியோ நம்ம கள்ளிக்காட்டுக்குள் சேனலில் இருக்குது. 4 அடி மரத்தை பிடுங்கி நடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள், இப்போ இந்த மரத்தை நட்டு 4 நாள் ஆகுது. கிட்ட போய் பார்க்கலாமா? அழகாக வந்துட்டு செர்ரி காய்கள் வந்துட்டு பழங்களாக மாறி இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சூப்பராக இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மரம் இனிமேல் காயறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அருமையாக வந்துட்டாங்க. இப்போ இந்த செடிக்கு வந்து பயிரூக்கியோ இல்லை பூச்சி விரட்டியோ ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி மழை நேரங்களில் நீங்கள் வந்துட்டு பயிரூக்கியோ பூச்சி விரட்டியோ கொடுக்கக்கூடாது. இந்த ஒரு மரத்தில் 2 விதமான பூக்கள் இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று வந்து பாருங்கள், இங்கே வந்து பிங்க், இந்த பக்கம் பாருங்கள் ஒயிட். தெரியுதுங்களா? இது வந்து வெள்ளைப்பூ இருக்குது. வெள்ளை பூக்கள் பூவும் மலர்களே அப்படியெல்லாம் பாடிட்டுருக்க முடியாது, டைம் இல்லை. ஸோ 2 விதமான பூக்கள் இருக்குது. எனக்கு ஆச்சரியம்தான். நான் நினைக்கிறேன் ஒரு பூ வந்துட்டு ஆண் பூவாகவோ பெண் பூவாகவோ இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பூ வந்து காயாக மாறுது அப்படிங்கிறத நான் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் அப்சர்வ் பண்ணி சொல்லிடுறேன். சரி, இப்போ பயிரூக்கியோ பூச்சி விரட்டியோ நம்ம கொடுக்கக்கூடாது. ஆனால் பாருங்கள், இந்த இலைகள் வந்து பாருங்கள் அப்படியே கட்டான மாதிரி இருக்குது. ஒரு வெள்ளைப்பூச்சி தாங்க அதுக்கு காரணம். அந்த வெள்ளைப்பூச்சி தாக்குதல் இருந்தது அப்படின்னாவே இந்த இலைகள் வந்துட்டு இந்த பாருங்கள் ஓரங்களெல்லாம் யாரோ கடித்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அப்போ பயிரூக்கியோ பூச்சி விரட்டியோ நம்ம கொடுக்கக்கூடாது. ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஸோ அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி மழை நேரத்தில் இலையழுகள் வேரழுகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு சாம்பலை கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதை தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன். மர சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இந்த இலைகள் மேலே அப்படியே தூவி விடுங்க. எவ்வளோ பெரிய செடியாக இருந்தாலும் சரி, இந்த சாம்பலை தெளிக்கிறதுனால அந்த பூச்சிகளால் வந்துட்டு அந்த இலைகளை வந்து முழுமையாக சாப்பிட முடியாது. வேப்ப முன்னாக்கு கரைசலில் தெளித்து விடலாம். ஆனால் வந்துட்டு இப்போ மழை நேரம் அப்படிங்கிறதுனால நான் திரவ பயிரூக்கி திரவ பூச்சி விரட்டி எதுவுமே நான் கொடுக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா அது மேலும் இந்த செடிக்கு வந்து இந்த மரத்துக்கு வந்து பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் இந்த மர சாம்பல் நாள்பட்ட ஃப்ரெஷ்ஷான மர சாம்பலை கொடுக்க வேண்டாம். நாள்பட்ட மர சாம்பலை நம்ம தெளித்து விட்டுடலாம். ஒரு வாரத்துக்கு ஒருக்க அப்படி தெளித்து விட்டிங்கன்னா போதும். லேசாக மண்ணுக்கு வந்து கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நேரங்களில் மழை பெய்யும் நேரங்களில் திரவ பயிரூக்கி கொடுக்க வேண்டாம். நீங்கள் வந்து திட உரமாக கம்போஸ்ட்டு இல்லை மண்புழு உரம் எது கொடுத்தாலும் அதுவும் வந்துட்டு சத்துக்கள் வந்து வீணாயிரும். இங்கே பாருங்கள், அந்த பூச்சி 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 பிடிச்சி ஒரே நசுக்கு, அவ்வளோதான். ஏன்னா இப்போதைக்கு நம்ம பூச்சி உரட்டை வந்து தேடிட்டுருக்க முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நேரங்களில் பயிரூக்கியோ உயிர் உரமோ எதுவுமே கொடுக்க வேண்டாம். மழை பெஞ்சு முடிஞ்ச பிறகு ஒரு 3 நாள் கழித்து நம்ம உரங்கள் பயிரூக்கிகள் எது வேணாலும் வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் இனி காயறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஜம்முன்னு வளர போகிறாங்க. ஒரு காய் இருந்தது, இப்போ 2 காய் இருந்தது. நிறைய காய்கள் நான் பறிக்கிற வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ குட் டே. சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க.